ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து கொண்டு வந்துட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பியூர் கவு நெய் தான் செய்யறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பசுமாட்டு நெய் தாங்க வாங்குகிறேன். அதை நான் ஏடை மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுவாங்க. அதை இப்போ எடுத்து நெய் காச போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த ஏடெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஐஸ் கட்டி, ஐஸ் தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கிரைண்ட் பண்ணி வெண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒரு கடாயில் போட்டுருங்க. அது நான் 2 பாட்டில் 2 டிஃபன் பாக்ஸில் நெய் வச்சுருக்கேங்க. அதை எல்லாத்தையும் பிரித்து எடுத்து நான் வெண்ணெயாக எடுத்து கடாயில் போட்டு காசிகிட்ருக்கேன். இந்த காசும் போது பார்த்திங்கன்னா நல்லா நுர கட்டி வரும். ரொம்ப ஸ்லோவாக தாங்க வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் விட்டுட்டா கூட அடி பிடிச்சிரும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நுரெல்லாம் அடங்கின பிறகு முருங்கைக்கீரையை போடுங்க. முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நெய் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வடிகட்டி ஒரு சில்வர் கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.